அவன் புத்தி தெளிந்து. இது நாங்க ஆண்கள் கூடியில பேசிட்டு இருந்தோம். நான் கேள்வி கேட்டேன், வேலைக்காரனா இருக்கணும்னு விரும்புறாரு யாரு? அப்பா வீட்டுக்கு போய் என்ன இப்படி இருக்கேன், வேலைக்காரனா இருக்கணும்னு விரும்புறவர் எங்க வேணா வேலைக்கு போலாம். கேள்வி கரெக்ட் தானே? வேலைக்காரனா இருக்கணுங்கிறது முடிவு. வேலைக்காரனா தான் இருப்பேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றாரு. வேலைக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறவர் எங்க வேணா வேலைக்கு போய் இருக்கலாம். எந்த வீட்டுக்கு வேணா, எங்க வேணா. இந்த பண்ணி கிடைச்சது, வேற எங்கேயாவது குதிரை கிடைச்சிருக்கும், வேற எங்கேயா வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா அப்பா வீடு தான். அவன் ஆசை என்ன தெரியுமா? ஒரு வேலைக்காரனா அப்பா வீட்டுல மூளையில கூட ஓமா கத்தாலாவா நான் சொல்லட்டுமா, பெரிய பதவி வச்சு பெரிய ஐஸ்வர்யத்தை வச்சு ஒரு பெரிய சீட்டுல நீங்க உட்கார்றத விட அப்பா வீட்டுல ஒரு மூலையில நீங்க இருக்கிறத பெருசுன்றத. அப்பா வீட்டுல ஒரு மூலையில இருக்கிறது எவ்வளவு பெரிய சீட்ல உட்கார்றதுக்கு சம்பந்தமே இல்ல, ஈக்குவலே இல்ல பிரதர். அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னது, அப்பா வீட்டுக்கு போவேன், பிள்ளையாலாம் இருக்க மாட்டேன். முடிவு பாருங்க, ஒருத்தில்லைங்கிறார். பிள்ளைதானு சொல்லல, பிள்ளைதானே உட்காருவேன். நோ, குத்தது. மீன் ஃபுல்லா பிடிச்ச உடனே அவர் பார்த்து சொல்றாரு, என்னை விட்டு போயிருங்க, அவர் பாவியான மனுஷன். ஆண்டவரோட நீங்க நெருங்க, நீங்க அசுத்தமுள்ள கூட்டத்தோட நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட அசுத்தம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஏன் நம்ம ரொம்ப அசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்றோம், ஆனா நமக்கு தெரிய மாட்டேது தெரியுமா? ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற கூட்டமும் அப்படிப்பட்ட கூட்டம் தான். ஆனா ஒன்ஸ் அந்த அசுத்தம் உள்ளவன் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கிட்ட வந்துட்டா, அவன் எவ்வளவு அசுத்தம் உள்ளவங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான். அவன் எவ்வளவு சுத்தமாகுங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான். அவனுக்கு எவ்வளவு அவர் தேவைங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? the surrounding. நான் இதையும் சொல்றேன், சில கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வராத வரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வரவே வராது. மாம்சரீகத்துல நான் சொல்ல, ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் ஆகாது. பிள்ளைதான் பிரதர், ஆனா குத்துது. நான் ஒரு பாவி, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன்.